கொஞ்சங்கானு சாப்பிட்டேன். இந்த பால்கோவா காலி பண்ணணும். இவங்கக்கிட்ட கொடுத்தா என்ன பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. டப்புன்னு ஒரு கரண்டி எடுத்தேன். எங்கள் வீட்டம்மா ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பரவாயில்லாமல் நீ பேசிக்கிட்டே இரு. டபக்குன்னு வலித்து வாயில் ஊட்டிட்டேன். டபக்குன்னு என் பையன் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனுக்கு வாயில் விட்டு அப்படின்ட்டா. அப்புறம் அங்கே அப்படி அந்த மாதிரி வலித்து கொடுக்கும்போது எல்லாமே என்ன ஆயிரும், காலியாகிற மாதிரி. நீ உப்பு தண்ணியில் குடிச்சிட்டு வந்திருப்பல்ல, எல்லா சத்தியத்தையும் வலிச்சிரு, அழிச்சிரு. இப்போ இந்த சத்தியத்துக்குள்ளவா, அல்லேலூயா. அப்படி ஏர்கனில் விட்டோம்னா டம்முன்னு அடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கிருபை ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இடது பக்கத்தில் கிருபை ஏற்படுத்தி வச்சிருக்கு, வலது பக்கத்தில் விசுவாசம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பு சொல்லுது, சர்வ வல்லவர் அப்படின்னா என்ன, அவர் எல்லாம் செஞ்சிருவார். அப்போ நீ இங்கே இருக்க, கேளு பக்கத்தில். இப்போ நீ இங்கே இருக்க. என் பாஷையில் கேட்டால் ரொம்ப குறவாக இருக்கும், நல்லா கேட்டுருவேன். நீ இங்கே ஏய்க்கு அப்படின்னு கேட்டுருவேன். அல்ல இல்லையா, வீட்டை மாதிரி ஹார்டாக பேசாதீங்க அப்படின்ட்டான். ஆமென், ஆமென். அப்போ பாருங்க, கர்த்தர் இந்த பூமியில் உன்னைய நீ கடவுளாக வச்சிருக்காரியா. we are the God. நான் கடவுள், கடவுள்னு ஒரு இருக்கு, அது போய் பாரு. ஆமென். நான் கடவுள். அல்லேலூயா. அப்ப நான் கடவுள் சொல்லுவதற்கு காரணம், எனக்காக கிருபை எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறது என்பதை நீ மறந்துடாத. அல்லேலூயா. அதனால நான் முதலே சொன்னேன், இந்த பிரசங்கத்தை கேட்கும்போது நல்ல கண்ணாடி வாங்கி போடணும். கிருபை கண்ணாடி, விசுவாச கண்ணாடி. இந்த ரெண்டு கண்ணாடியை போட்டுட்டு தான் நீ என் முன்னாடி உட்கார முடியும். எங்களை ஒரு எக்ஸிபிஷனில் கூப்பிட்டு போனாங்க. அந்த எக்ஸிபிஷனில் எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு கண்ணாடி கொடுத்துட்டாங்க. அங்கே இந்த பூனை உள்ளே பாயுது, நாங்கெல்லாம் பின்னாடி இருக்கோம். அந்த கண்ணாடியில் போட்டு பார்க்கும்போது நேராக மடியிலே விழுந்த மாதிரி இருக்கு. அவன் டபக்குன்னு ஒரு கம்பு எடுக்க, அந்த கம்பு நேராக எங்களை இடிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு குருவி டக்குன்னு எங்கள் பக்கத்தில் பறக்கிற மாதிரி இருக்கு. அப்போ அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா மட்டும்தான் அந்த படத்துக்குள்ளே நடக்கிறதெல்லாம் ரியலாகவே ஓம் பக்கத்தில் அந்த பூனை மடியில் விழுற மாதிரி இந்த கிருபையின் உபதேசத்தையும் இந்த விசுவாசத்தின் உபதேசத்தையும் ஃப்ரீக்வன்சியாக உனக்கு பிளஸ்ஸிங்ஸ் வரணும்னா, தடையின்றி உனக்கு ஐஸ்வர்யம் வரணும்னா, தடையின்றி ஆசீர்வாதம் வர வேண்டும் என்றால், தடையின்றி சுகம் வர வேண்டும் என்றால், தடையின்றி நோகாமல் நீ நொங்கு சாப்பிட வேண்டும் என்றால், தடையின்றி எல்லா அச்சுமண்டையும் நீ முடிக்க வேண்டும் என்றால், இந்த கண்ணாடி உனக்கு தேவை. நானும் இடையில அந்த கண்ணாடியை கலட்டிட்டு பார்த்தேன். ஆமாம். அப்புறம் என்னுடைய கேமராவில் சும்மா எடுத்து பார்த்தேன், வரல. ஆனால் அந்த கண்ணாடிக்குள்ளோடி எடுத்து பார்த்தேன், வருது. அப்பந்தான் புரிஞ்சுக்கிட்டேன், கிருபை என்னும் கண்ணாடியை நாம் போட்டுக்கிட்டு, விசுவாசம் என்னும் கண்ணாடியை போட்டுக்கிட்டேன்னா நீ எப்பொழுதுமே சர்ச்சில் எப்படி உட்காந்துக்கலாம், பார்த்துக்கலாம்டா. எங்கள் ஐயா சொல்கிறதெல்லாம் அப்படி தாண்டா நடக்கும், போடா. அப்படி ஒரு தைரியம் உனக்கு வந்துடும். ஆமென். நமக்கு வேணுமா வேண்டாமா, பார்த்துக்கிடலாம். எல்லாமே உனக்கு நல்லா தான் நடக்கும், ஒரு குறையில்லாமல் நடக்கும். கிருபை உனக்குள்ள ஆக்டிவேட் ஆக 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 ஆகாக வாழ்க்கையாம். அல்லேலூயா. என்ன வாழ்க்கையா? ஆமாம். வீட்டம்மா எக்ஸாம்பிளுக்கு கிறிஸ்தவ பாட்டை தான் எடுக்கணும் அப்படின்ட்டா. அதனால் நானும் தேடி பார்க்கேன், கிறிஸ்தவ பாட்டு பிரசங்கத்துக்கு வரமாட்டேக்கு. அல்லேலூயா.